ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சிறப்பு மீடியா 2.0. நான் உங்கள் உதய். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் சீசன் 9 5வது வாரத்துக்கான 3வது நாளுக்கான காலை நேர ஓட்டிங் முடிவுகளை தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதுதான் இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 1000 லைக் எதிர்பார்க்குறோம். ஸோ லைக் போடுங்க, வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். நம்பர் 1 பொசிஷனில் கானா வினோத் அவர்கள் தான் வந்துருந்துட்டுருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 86,137 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 20.36% வந்துருந்துட்டுருக்காரு கானா வினோத் அவர்கள். ஆக்சுவலாக இந்த மனுஷன் நம்பர் 1 பொசிஷனில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு பொசிஷனுக்கும் 2வது பொசிஷனுக்குமே கிட்டத்தட்ட ஒரு 36,000 வாக்குகள் வந்து வித்தியாசம் வந்து இருக்குது. ஸோ அதனால் யாருமே அசைக்க முடியாத லெவலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வினோத் அவர்கள் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னே வந்து சொல்லலாம். 2வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமருதீன் அவர்கள் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 49,049 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.59% வந்து இருந்துகிட்ருக்காரு கமருதீன் அவர்கள். ஸோ கமருதீன் இந்த வாரத்தோட தொடக்கத்தில் 5வது பொசிஷனில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் படிப்படியாக 4th பொசிஷன் 3rd பொசிஷன் அப்படின்னு சொல்லி இப்போ 2nd பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. ஒரு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். கம்பேரிட்டிவ்லி லாஸ்ட் வீக்கும் சரி, அதுக்கு முன்னாடி வாரங்களையும் சரி. கமருதீனை தொடர்ந்து 3வது பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியானா அவர்கள் தான் வந்து இருந்துட்டுருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 48,420 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 11.44% வந்து இருந்துட்டுருக்காங்க வியானா. இந்த வாரத்தோட தொடக்கத்தில் அட்டகாசமாக தொடங்கினாலும் 2வது பொசிஷனில் இருந்திருந்தாலும் வாக்குகள் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு ஸ்டாண்டர்டாக வர்றதுனால, கமருதீன் அவர்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வர்றதுனால கமருதீன் வந்து 2nd பொசிஷனுக்கு போயிட்டாங்க. வியானா அப்படியே கீழே வந்திருக்காங்க. பட் இருந்தாலும் 3rd பொசிஷனில் தொடர்ந்து வந்து இருப்பாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. 4th பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவாகர் அவர்கள் வந்து இருந்துகிட்ருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 44,084 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 10.42% வந்து இருந்துகிட்ருக்காரு திவாகர் அவர்கள். ஸோ திவாகருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய வாக்குகள் வந்து வந்திருந்தது. பட் இப்போ பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா 12 பேர் வந்து நாமினேட் ஆகிருக்கிறதுனால திவாகரால் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிகப்படியான வாக்குகள் வாங்க முடியல. அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய வார்த்தைகளை வந்து விட்டுருந்தார். ஸோ இது இவருக்கு மிகப்பெரிய அளவில் நெகட்டிவாக மாறியிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக 5வது பொசிஷனில் விஜே பார்வதி அவர்கள் தான் வந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,458 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.56% வந்து இருந்துட்டுருக்காங்க விஜே பார்வதி அவர்கள். ஸோ ஆக்சுவலாக விஜே பார்வதிக்கு வந்து நிறைய வாக்குகள் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டது. பட் அவங்களுடைய நெகட்டிவ் ஷேட் ஒன்று இருக்கிறதுனால அவங்களுக்கு அதிகப்படியான வாக்குகள் வந்து வரல. பட் அவங்களும் வந்து 6th பொசிஷன் 4th பொசிஷன் அப்படின்னு சொல்லி மாறி மாறி போய் இப்போ மறுபடியும் 5th பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காங்க. பார்வதியை தொடர்ந்து 6வது பொசிஷனில் விக்ரம் அவர்கள் தான் வந்திருக்காரு. அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 40,289 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 9.52% வந்து இருந்துட்டுருக்காங்க விக்ரம் அவர்கள். ஸோ விக்ரமை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயர் தான், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. இப்படி ஒரு ஜெம் ஆஃப் பர்சன் வந்து இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு அப்படி வந்து இருந்துகிட்ருக்காரு. பெருசாக கோவப்படுறதில்ல, பெருசாக இல்லை சுத்தமாகவே கோவப்படுறதில்ல. ஒரு பிரச்சனையை எப்படி அணுகணும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக கிளியராக வந்து பார்த்திங்க அப்படின்னா அணுகிட்டு இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதுக்கடுத்தா 7வது பொசிஷனில் சபரி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 35,404 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 8.37% இருந்துகிட்ருக்காங்க நம்மளுடைய சபரி அவர்கள். சபரிக்கு நேற்றுக்கு ஒரு வேஷம் வந்து கொடுத்துருப்பாங்க, குறிப்பாக சிலை போல் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த விஷயத்தை வந்து அவ்வளோ செவ்வனையாக வந்து செஞ்சுருந்தார். சொல்லப்போனால் மதியம் ஆரம்பித்த டாஸ்க்கு இரவு வரைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அதே போஸ்டரில் அதே பொசிஷனில் அப்படியே வந்து நின்றுட்டு இருந்தார். ஒரு சில நேரங்கள் மட்டும்தான் உட்காந்துட்டு இருந்தார். ஸோ அது வந்து கிரேட்டாக வந்துருந்தது. 8வது பொசிஷனில் பிரவீன்ராஜ் வந்து இருக்கார். அவர் வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 18,939 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 4.48% வந்து இருந்துட்டுருக்காரு பிரவீன்ராஜ் அவர்கள். ஆக்சுவலாக இவர் இவ்வளோ வாக்குகள் வாங்குவார் அப்படின்னு சொல்லி நான் நிஜமாக எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த வாரத்தோட தொடக்கத்தில் கடைசி பொசிஷனில் இருந்த பிரவீன்ராஜ் அவர்கள் இப்போ இந்த பொசிஷனுக்கு முன்னேறி வந்திருக்கிறது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை. பட் இதுக்கெல்லாம் ஒரே காரணம் மட்டும்தான், அது வந்து அவங்களுடைய ப்ராங்க்கு. அந்த ப்ராங்க் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அதன் காரணமாக தான் இப்படி இருக்காங்க. 9வது பொசிஷனில் துஷார் அவர்கள் இருந்திருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,674 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.7% இருந்துகிட்ருக்காரு துஷார் அவர்கள். ஸோ துஷார் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்மையாக டான்ஸ் ஆடுறாரு. இப்போ தான் சோஷியல் மீடியாக்களில் கூட வந்து பார்த்தேன்.
அந்த டான்ஸை வந்து காமிச்சிருந்தாலே போதும், மக்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. பட் நேத்திக்கு வந்து பிரியங்கா கேட்டதுக்கப்புறம் அவங்க ஆடினாங்க பாருங்க ஒரு ஆட்டம். அப்படி ஒரு ஆட்டம் வேறு லெவல் இருந்துச்சு, அட்டகாசமாக இருந்துச்சு. ஸோ அதோட விளைவு நல்ல வாக்குகள் வாங்கி நல்ல பொசிஷனுக்கு வந்து வந்திருக்காரு. அதுக்கடுத்த 10வது பொசிஷனில் கெமி அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 15,109 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.57% வந்து இருந்துட்டுருக்காங்க கெமி அவர்கள். ஸோ நான் இவங்களுக்கு எப்பயுமே சொல்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான், எப்பயுமே ஃபிசிக்கல் டாஸ்க்கை மட்டும் நம்பிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஏன்னா இந்த பிக் பாஸை பொறுத்தவரையிலையும் ஃபிசிக்கல் டாஸ்க்கெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அதனால் கெமி வந்து ஆட்டத்தை வேறு மாதிரி ஆடினா நல்ல ஒரு ஸ்கோப் வந்து இருக்கும். பட் பார்ப்போம். அடுத்ததாக 11வது பொசிஷனில் எஃப்ஜே அவர்கள் வந்து இருக்காங்க. அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,767 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.49% இருந்துட்டுருக்காங்க எஃப்ஜே அவர்கள். ஸோ எஃப்ஜேவை பொறுத்தவரையிலையும் ஒரு நல்ல பிளேயராக வளம் வந்துருந்துருக்கலாம். பட் எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகிட்டாப்புல. இந்த கேங்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சேர்ந்துக்கிட்டு பெருசாக வெளியில் வந்து தெரியலையோ அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. ஒரு சில நேரங்கள் மட்டும் தெரிஞ்சாங்க. அது எப்போ அப்படின்னா வாண்டடாக பார்வதி போய் இவங்களை வம்பு இழுக்கும்போது மட்டும்தான் சில இடங்களில் வந்து தெரிஞ்சதை தவிர மற்றபடிக்கு எங்கேயுமே தெரியல. அதுக்கடுத்த 12வது பொசிஷனில் ரம்யா அவங்க வாங்கிய ஓட்டுகளோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 14,754 ஓட்டுகளாகும். அண்ட் பர்சன்டேஜ் வைஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது 3.49% வந்து இருந்துட்டுருக்காங்க ரம்யா ஜோ அவர்கள். ஸோ இவங்க தான் கடைசி பொசிஷனில் இப்போதைக்கு வந்து இருந்துட்டுருக்காங்க. பட் எஃப்ஜே அவர்களுக்கும் ரம்யாவுக்கும் பெரிய வித்தியாசமெல்லாம் ஒன்றுமே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 13 வாக்குகள் மட்டும் தான் வித்தியாசமே வந்து இருக்குது. பட் எனிஹவ் அவங்களுடைய குரூப் தான். அப்புறம் அண்ணா தம்பி அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் இந்த 2 பேரில் யார் வேணாலும் எவிக்டாகி வெளியே போனாலும் அவங்களுக்கு எந்த விதமான வருத்தமும் இருக்காது. ஏன்னா என் தங்கச்சி தான் உள்ளே இருக்கா அப்படின்னு சொல்லி எஃப்ஜே வந்து சொல்லுவாப்பில். அதே போல் ஒரு வேளை ரம்யா எவிக்டாகி வெளியே போனாக்கா என் அண்ணன் தான் எஃப்ஜே, அவன் வந்து உள்ளே இருக்கான், நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லி சாக்ரிஃபைஸ் மோடுக்கு வந்து போயிடுவாங்க அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறது இல்லை. ஏன்னா அந்த மாதிரி தான் அவங்க வந்து ஒரு கேம் ப்ளே வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் கெமியை பற்றி நம்ம பேசி ஆகணும். கெமி அவர்கள் வந்து உள்ளர வந்து வேலைகள்லாம் வந்து செய்கிறாங்க ஓகேங்களா. கிச்சன் டீம்லேருந்து சில வேலைகளை வந்து பார்க்குறது, க்ளீனிங் டீமாக இருந்தாங்க அந்த வேலைகளை பார்க்குறது அப்படின்னு சொல்லி எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு தான் வந்திருக்காங்க. பட் அது மட்டுமே போதுமா இந்த ஷோவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஏன் அது அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு சொல்லி வரும்போது மட்டும் எல்லாருமே வந்து கெமியை தான் முன்னிறுத்துறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் மாதிரி வந்து இருப்பாங்க. அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயே வந்து இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஃபிசிக்கல் டாஸ்க் அப்படின்னு வந்தாலே கெமி அப்படின்ற ஒரு பேர் வந்து சொல்லிடுறாங்க. பட் இருந்தாலும் இந்த வீட்டுக்கு அது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இவங்களும் ஒரு சில வாண்டடான சில கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணாங்க. பட் அது எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் எபிசோடில் கூட வரல. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து நடந்துச்சு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிரவீன்ராஜ் அவர்களும் கெமி அவர்களும் சாப்பாட்டில் ஒரு பிரச்சனை வந்து பண்ணியிருப்பாங்க. குறிப்பாக நம்ம பிரவீன்ராஜ் இருக்கார் இல்லையா, அந்த மனுஷனை வந்து திருட மாதிரி திருடி சாப்பிடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு வந்து பிரவீன்ராஜ் பயங்கரமாக பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணி பயங்கரமாக அழுதுருப்பாப்புல கேமரா முன்னாடி நின்றுட்டு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வெளியே வரல. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை விட்டுட்டு நல்லா பெரிய விஷயங்களாக வந்து பண்ணாங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இப்போ குறிப்பாக பார்வதி தான் வந்து அந்த வீட்டுடைய நெகட்டிவ் கேரக்டர் அப்படின்னா அவங்கள வந்து அடிக்கிறது, அவங்கள பற்றி பேசுகிறது, அவங்க என்ன தவறுகள் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றும் எக்ஸ்போஸ் பண்ணாங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய சப்போர்ட் வந்து கெமிக்கு வந்து கிடைக்கும். பட் அந்த மாதிரி யாருமே பெருசாக பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த விஷயத்தை வந்து திவ்யா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம வந்து பாராட்டு தெரிவித்து தான் ஆகணும். ஸோ இப்போ திவ்யா அவர்கள் வந்து பார்வதியை வந்து எதிர்த்து பேசுகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பார்வதியை பிடிக்காத நிறைய பேர் வந்து திவ்யாவுக்கு வந்து ஓட்டு போடுவாங்க. ஸோ அதனால் திவ்யாவுக்கு நல்லா கல்லா கட்டும் அப்படிங்கிறதுல மாற்றுக்கிறதுல. ஓகே காய்ஸ், ஓட்டிங் முடிவுகளை பார்த்தோம். உங்களுக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் யார், நீங்கள் யாருக்கு ஓட் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.